வரலாற்று அறிஞர்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது. அசோகர் பிராமி எழுத்துக்களை போலவே இருக்கிற தமிழகத்தில் கிடைக்கிற இந்த தமிழ் எழுத்துக்கள் Well guys, let's continue our journey with the second episode of Hiphop Tamizha documentary in the name of Tamizhi, a.k.a. Tamizh Brahmi. I'm super excited to check it out. Without further ado, let's jump in guys. This is an epic documentary. Let's do it. அசோகர் கல்வெட்டுகளில் இருந்த பிராமி எழுத்துக்கள் 2300 ஆண்டுகால வட இந்திய வரலாற்றை வெளிக்கொண்டு வந்தது. ஆனா அதே பிராமி எழுத்துக்களை ஒத்த கல்வெட்டுகள் அசோகர் ஆட்சி எல்லைக்கு அப்பாற்பட்ட தமிழகத்திலேயும் சிறிய மாறுதல்களோட கிடைச்சது. சுமார் 2000 ஆண்டுகளுக்கும் மேலான தமிழக வரலாற்றை வெளிக்கொண்டு வர இருந்த அந்த கல்வெட்டுகளை பார்த்த வரலாற்று அறிஞர்கள் ஆச்சரியத்தில் மூழ்கி போனார்கள். ஏன்? வாருங்கள் பயணிப்போம். Come, let's continue the journey. தமிழி. Tamizhi, also known as Tamizh Brahmi. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் முதல்ல 1882 ராபர்ட் சீவல் அவர்கள் நம்ம மதுரை பகுதியில் மாங்குளம்ங்கிற இடத்துல 2 கல்வெட்டுகள் இருக்கிறத வெளியிடுறார். அதுக்கப்புறம் பிராமி போன்ற எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் தமிழகத்தில் பல இடங்கள்ல கண்டுபிடிக்கப்பட்டது. அலகர் மலை, புகலூர், காரூர், மந்தூர். பிராமி எழுத்துக்களை படிக்கிறதுக்கான பட்டியலை பிரின்சப் வெளியிட்ட பிறகு அந்த பட்டியலை வச்சு தமிழ்நாட்டில் கிடைச்ச இந்த எழுத்துக்களையும் படிக்கிறதுக்கு அறிஞர்கள் முயற்சி பண்ணாங்க. அது வரைக்கும் இந்தியாவில் கிடைச்ச பெரும்பான்மையான பிராமி கல்வெட்டுகள் எல்லாமே பிராகிருத மொழியில தான் எழுதப்பட்டிருந்துச்சு. ஸோ தமிழ்நாட்டில் கிடைக்கிற இந்த பிராமி கல்வெட்டுகளும் பிராகிருத மொழியில தான் எழுதப்பட்டிருக்கணும்னு நினைச்சு அறிஞர்கள் படிக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா இந்த எழுத்துக்களை படிச்சா அது பிராகிருத மொழியில அர்த்தத்தை கொடுக்கல. அது அவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய குழப்பமா இருந்துச்சு. அசோகரோட நிலப்பரப்பு முழுக்க பிராமி எழுத்துக்கள் மூலமா பிராகிருத மொழி எழுதப்பட்டிருக்க தமிழகத்தில் கிடைக்கிற பிராமி எழுத்துக்களை படிச்சா அது பிராகிருத மொழியில அர்த்தத்தை கொடுக்காதது எல்லாருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்தது. ஆனா அதை படிக்க பண்றாங்க. அதுல குறிப்பா கிருஷ்ணசாஸ்திரி அவர் என்ன சொல்றாரு, இது பாலியா இருக்கலாம். பாலி என்பது பிராகிருதத்திற்கு மாறிய சமகாலத்தில் வடநாட்டில் இருந்த புத்த மதத்தை சேர்ந்தவர்கள் பயன்படுத்திய ஒரு மொழி, அதுதான் இருக்கலான்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் இந்த எழுத்துக்களை படித்து பாலி மொழியில் அர்த்தத்தை கொண்டு வர முடியல. அப்புறம் தான் தமிழ்நாட்டில் கிடைக்கிற இந்த கல்வெட்டுகள் இருக்கிறது பாலியும் இல்லை பிராகிருதமும் இல்லை, வேற ஏதோ ஒரு பண்டைய மொழியாக இருக்கணும்னு அறிஞர்கள் கணிக்க தொடங்கினாங்க. கே.வி. சுப்பிரமணிய ஐயர் அந்த முயற்சியில் ஈடுபட்டு இது தமிழிலே இருக்கக்கூடிய சில குறிப்பான எழுத்துக்கள், சிறப்பு ரகரம், வல்லின ரகரம், 2 சுழினா, இந்த மாதிரி எழுத்துக்கள் இங்கே இருக்குது. வேறு எந்த மொழி எழுத்துக்கள்லையும் கல்வெட்டுகளையும் இந்த எழுத்துக்கள் இல்லை. எனவே இது தமிழ் தான் என்பதை 1924 ஒரு கருத்தரங்கில் வெளியிடுறார். ஓரியண்டல் ஸ்டடீஸ்ங்கிற கருத்தரங்கில் வெளியிடுறார். அந்த கல்வெட்டுகள் எல்லாம் தமிழ் மொழியில தான் எழுதியிருக்குதுன்னு சுப்பிரமணிய ஐயா அவர்கள் கருத்தரங்கில் சொன்னதும் மற்ற அறிஞர்கள் எல்லாருமே அதை மறுத்துட்டாங்க. தமிழ் மொழியை 2300 ஆண்டுகளுக்கும் மேலா தமிழகத்தில் இருக்கிற மக்கள் பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்கிறத யாருமே ஏத்துக்க தயாரா இல்ல. ஆனால் ஐராவதம் மகாதேவன் போன்ற அறிஞர்கள் தமிழ்நாட்டு கல்வெட்டுகள் இருக்கிற செய்தி தமிழ் மொழியில தான் எழுதியிருக்குன்னு வெற்றிகரமா படிச்சு காண்பிச்ச பிறகு இந்திய மொழியியல் அறிஞர்களும் வரலாற்று அறிஞர்களும் வாயடைச்சு போனாங்க. Santaritan
பொதுவாகவே தென்கிழக்காசிய நாடுகள் என்று சொல்லப்படுகிற ஆப்கானிஸ்தான் அல்லது பாகிஸ்தான், இந்தியா, இலங்கை முழுமைக்குமே இருக்கிற கல்வெட்டுக்களில் எல்லாமே பிராகிருத மொழியில் தான் இதுவரை கல்வெட்டுக்கள் காலத்தால் முந்தைய கல்வெட்டுக்கள் கிடைச்சிருக்கு. ஆனால் ஒரு சிறிய நிலப்பகுதியாக இருக்கிற தமிழகத்தில் மட்டும் அந்த கல்வெட்டுக்கள் எல்லாம் தமிழ் மொழியில் இருக்கிறது. ஜைன நூலான சமவேங்க சுத்தம் பண்டைய இந்தியாவில் இருந்த எழுத்துக்களோட பட்டியலை குறிப்பிடும்போது பிராமிங்கிற எழுத்து வகை இருந்தது போலவே தமிழிங்கிற எழுத்து வகை இருந்ததையும் குறிப்பிடுது. இப்போ பம்மி என்ற இந்த அதைத்தான் இன்றைக்கி பிராமின்னு சொல்கிறாங்க. இப்போ பம்மி அல்லது பிராமி இருந்த அதே சமகாலத்தில் தமிழி என்பதும் தனித்தன்மையோடு இயங்கியிருக்கு என்பதை நம்ம இந்த புத்தகம் நமக்கு சொல்லுது. அதற்கு பிறகு கிபி முதல் நூற்றாண்டில் லலித விஸ்தரம்னு ஒரு பௌத்த நூல், அதில் 64 வகையான எழுத்துக்களை பட்டியல் கொடுக்குறாங்க. அதில் அவங்க பிராமின்னு ஒன்று சொல்கிறாங்க, தமிழின்னு சொல்கிறதுக்கு பதிலாக திராவிடின்னு சொல்கிறாங்க. இந்த திராவிடி என்பது நம்ம தெற்கானத்துக்கு கீழே இருக்கிற பகுதியை பூரா திராவிட நாடுன்னு சொல்கிற பழக்கம். அப்போ as far as I know, the word Dravidian is coming from Sanskrit and it refers to the lands which is surrounded by the water or by the sea. பகுதி முழுக்க ஒரே வகையான எழுத்து வகை இருந்திருக்கு என்பதை நம்ம அப்போ பார்க்குறோம். 2300 ஆண்டுகளுக்கு முன்னாடி வட இந்தியாவில் அவ்வளோ பெரிய நிலப்பரப்பு பிராகிருத மொழியையும் பிராமி எழுத்துக்களையும் பயன்படுத்தி வந்தப்பையும் தமிழகத்தில் இருந்த மக்கள் தமிழ் மொழியையும் தமிழ் மொழிக்கென தனித்தன்மை வாய்ந்த தமிழி எழுத்துக்களையும் பயன்படுத்தி வந்தது வரலாற்று அறிஞர்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது. அசோகர் பிராமி எழுத்துக்களை போலவே இருக்கிற தமிழகத்தில் கிடைக்கிற இந்த தமிழ் எழுத்துக்கள் உண்மையிலேயே அசோகர் பிராமியிலிருந்து தான் உருவாகி இருக்குமா, இல்ல அசோகர் காலத்துக்கு முன்னாடியிலிருந்தே இந்த எழுத்துக்கள் தமிழகத்தில் இருந்திருக்குமா? இந்த எழுத்துக்களோட காலம் என்னவா இருக்கும்? Bro, the video is going deeper and deeper in the history. காலத்தை அந்த அசோகன் காலத்துக்கு சமமாக அல்லது கொஞ்சம் பிற்பட்டதாக சொல்ல வேண்டியிருக்கு. அசோகர் கல்வெட்டில் இருக்க ஆன்டியோகஸ் பேரை வச்சு அசோகன் பிராமியோட காலத்தை நிர்ணயித்த மாதிரி தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய இந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகளுடைய காலத்தை நிர்ணயிக்க நேரடியான சான்றாதாரம் எதுவும் இல்லை. நமக்கு கிடைக்கிற ஒரே சான்றாதாரம் இந்த கல்வெட்டுகள் எல்லாமே சமண மத படுகைகளில் இருக்கு. அதனால அசோகருடைய காலத்துக்கு பின்னாடி தமிழ்நாட்டுக்கு வந்த சமண மத துறவிகள் மூலமாக தான் இந்த எழுத்துக்கள் தமிழ்நாட்டுக்கு வந்ததுன்னு சொல்லி இதோடைய காலம் கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பட்டது அப்படின்னு அறிஞர்கள் நிர்ணயிச்சாங்க. அதுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க. என்ன கதைனா சந்திரகுப்த மௌரியர் காலகட்டத்தில் வட இந்தியாவில் ஒரு பெரிய பஞ்சம் ஏற்பட்டது. அந்த பஞ்சத்தில் போது என்ன பண்ணுறாரு, கடைசியாக அவர் துறவரம் மேற்கொள்கிறார். அப்போ அவர் கூட பத்ரபாகுன்னு ஒரு சமணத்துறையும் அங்கே இருக்காங்க. அங்கே வட இந்தியாவில் பஞ்சம் ஏற்பட்டதால் அப்போ அவர் கூட பத்ரபாகுன்னு ஒரு சமணத்துறையும் அங்கே இருக்காங்க. அங்கே வட இந்தியாவில் பஞ்சம் ஏற்பட்டதால் அவங்க எல்லாமே சேர்ந்து கர்நாடகா பகுதிக்கு வராங்க. அங்கே அந்த சிறுவன பிலகோலா என்ற ஊர் இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க. சமண முனிவர்கள் அங்கே தங்கி தமிழ்நாட்டுக்கு அவங்க வருவதாகவும் அந்த சமண முனிவர்கள் தான் இங்கே தமிழகத்துக்கு எழுத்துக்களை தந்ததாகவும் பல அறிஞர்கள் சொல்கிறாங்க. குறிப்பாக ஐரோத மகாதேவன் சொல்கிறாரு, நாகசாமி போன்ற அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க. இந்த கருத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் தமிழகத்தில் கிடைக்கிற கல்வெட்டுகள் எல்லாம் சமண மத துறவிகளுக்காக வெட்டப்பட்டதாகவே இருக்கு. தமிழகம் முழுவதும் பல இடங்கள்ல கிடைக்கக்கூடிய இந்த சமண மத துறவிகள் வாழ்விடங்கள் மூலமா 2300 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழகத்துல சமண மதம்னு பொது பெயரால் அழைக்கப்பட்ட அவைதீக மதங்கள் ஆழமா வேரூன்றி இருந்ததை பார்க்க முடியுது. அந்த கல்வெட்டுகள் சமண மத துறவிகளுக்காக வெட்டப்பட்டதா இருந்தாலும் அந்த துறவிகள் மூலமா தான் தமிழகத்துக்கு எழுத்துக்கள் வந்திருக்குங்கிற வாதத்தை பல அறிஞர்கள் கேள்விக்குள்ளாக்குறாங்க. திருவண்ணாமலையில் நமக்கு கிடைக்கின்ற பழமையான கல்வெட்டு எதுனா கிபி 7ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு தான். அங்கே தான் பெரிய சமணர்கள்லாம் குடும்பமே இருந்து அங்கேருந்து கொஞ்சம் பேர் தான் இங்கே தமிழ்நாட்டுக்கு வராங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஊரில் ஒரு பிராமி கல்வெட்டு கிடையாது. 8ஆம் நூற்றாண்டு தான் கல்வெட்டே இருக்குது. அதே மாதிரி 8ஆம் நூற்றாண்டு இலக்கியத்தில் தான் இந்த பத்ரபாகனுடைய இது இருக்குது. ஆகவே அங்கேருந்து சமணர்கள் இங்கே வரவே இல்லை. ஏற்கனவே தமிழர்களுக்கு கல்வி அறிவு என்பது இருந்திருக்கிறது. தமிழகத்தில் இருக்கிற கல்வெட்டுகளை கொஞ்சம் கவனிச்சோம்னா
இவை எல்லாமே தமிழகத்துக்கு வந்த சமண துறவிகள் இயற்கையான குகைத்தலங்கள்ல தங்குவதற்காக கட்படுக்கைகளையும் மழைநீர் வழியா முகப்புகளையும் இங்கிருந்த வணிகர்களும் அரசர்களும் கொடையாக செய்து கொடுத்ததை தான் அந்த கல்வெட்டு செய்திகள் சொல்லுது. Chera Kings. Businessman ila Santan. அப்ப சமண துறவிகளுக்கு முன்பே வணிகர்கள் அரசர்கள் மத்தியில இந்த வரி வடிவம் நன்கு புழக்கத்தில் இருந்திருக்கும்னு சில அறிஞர்கள் கருதுறாங்க. தமிழக வணிகர்கள் எந்த அளவு தமிழ் எழுத்துக்களை ஆழமா தெரிஞ்சு வச்சிருந்தாங்கிறதுக்கு ஆதாரமா தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் தமிழகம் மட்டுமில்லாம எகிப்து, தாய்லாந்து, ரோம் மற்றும் பல அரபு நாடுகள்லயும் கிடைக்குது. Thailand, in the all around the Arab world. பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் தமிழகம் மட்டுமில்லாம எகிப்து, தாய்லாந்து, ரோம் மற்றும் பல அரபு நாடுகள்லயும் கிடைக்குது. ஆகவே இந்த தமிழ் எழுத்துக்களோட உண்மையான காலத்தை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் அழைக்கப்படுற தொல்லியல் அகழாய்வுகள். The video is becoming really interesting. தமிழகத்துல இதுவரைக்கும் குறைவான அகழாய்வுகளே நடந்திருந்தாலும் சமீபத்தில் நடந்திருக்கிற சில அகழாய்வுகள் ஏராளமான அதிர்ச்சிகரமான முடிவுகளை கொடுத்திருக்கு. தமிழகத்தில் கிடைக்கின்ற இந்த தமிழ் எழுத்துக்களை பற்றியும் தமிழக வரலாற்றை பற்றியும் இதுவரை இருந்த அனைத்து நம்பிக்கைகளையும் மாற்றி அமைத்து ஆய்வு உலகத்தில் மிகப்பெரிய அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. இதனால் நம் வரலாற்று புத்தகங்களில் இருக்கின்ற பல பக்கங்களை மாற்ற வேண்டிய சூழ்நிலை இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. வரலாற்று அறிஞர்கள் எல்லோரையும் திரும்பி பார்க்க வைத்தது மட்டுமில்லாமல் இனி யாராலும் மறுக்க முடியாதபடி தமிழ் எழுத்துக்களின் காலத்தை உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்தது. Now you want to continue watching the rest of the episodes of this incredible and extremely informative documentary, guys. Well, I wasn't planning to make videos like all videos of today about this documentary, but it is what it is. I'm so excited to check the rest of the episodes, but I think I'm gonna stop right here for today and I'm gonna continue watching the rest of the episodes for the next days, guys. But I wholeheartedly enjoyed watching the documentary and I'm gonna continue watching the rest of the episodes in the future, in this like soon, like tomorrow, the day after tomorrow, because I have other videos today to watch and create for you guys. Well, thank you so much for watching the video. As I said, I'm gonna continue watching the rest of the videos of this documentary in the future episodes, and I'm gonna start recording different videos for you right now. If you enjoyed watching it just like I did, you already know what to do. Hit that like button, and if you're new to my channel, do me a huge favor and hit the subscribe button. I want you to stay safe wherever you are. I'll definitely catch your next reaction videos. Take a good care of yourselves and peace.